சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மகேஸ்வரி வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி கிச்சனில் நிறைய வேலையாக இருக்காங்க. அதனால் கால் வர்றது தெரியறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மீனை எப்படி தான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நேற்று செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி புலம்பிக்கிட்டே அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணியோட ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்குது. உடனே விஜயா இருந்துட்டு, ரோகிணி உன் ஃபோனை ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குமா, வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கூப்பிட்றாங்க. இப்போது ரோகிணியுமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. மகேஸ்வரி தான் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் கிருஷுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற விஷயமே இங்கே நம்ம மகேஸ்வரி ரோகிணிக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நீ உடனே கிளம்பி வா ரோகிணி, இன்னுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல, நீ வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ கிளம்பி வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கேட்கவும், மகேஸ்வரி எனக்கு ஒரு ஹெல்ப் செய்கிறியா, நீ கிருஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, என்னால் கண்டிப்பாக இப்போ வரவே முடியாது, ஏன்னா வீட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி என்னடி வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சமைச்சு முடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற ரோகிணி, அப்போது அந்த மீனா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு முத்து கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்கடி. சரி நான் எல்லாமே அங்கே சொல்கிறேன், நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும், ஏய் ரோகிணி உன் மவன் அடம் பிடிக்கிறான்டி, நான் கூப்பிட்டா கூட வரல, உன் அம்மா கூட கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, இல்லை நான் என் அம்மா கூட தான் வருவேன், என் அம்மா வந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான்டி, அவனை சமாதானம் செய்யவே முடியல, நீ வந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும், அவனை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போக முடியும், சாப்பிடவும் வைக்க முடியும், ஏன்னா ரொம்ப பிடிவாதமாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவனுக்கு, ஏன் அவன் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபோன் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. உடனே மகேஸ்வரி இருந்துட்டு, ஏ ரோகிணி எதுக்காக கோவப்படுற, அவன் சின்ன குழந்தடி, அவனுக்கு இப்போது நிறையவே ஃபீவர் அடிக்குது, அது மட்டும் இல்லாமல் அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணாதா, நீ என்னடானா வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி நான் வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கிருஷுக்கு உடம்பு முடியல வேற, வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே நம்ம தான் இப்போ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது விஜயா, ரோகிணி என்னம்மா, ஏம்மா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, சமைச்சு முடிச்சியே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதோ ஆண்டி நான் சமைச்சு முடிச்சிட்டேன், அவ்வளோதான், ரசம் மட்டும் வச்சிடணும், மற்றது எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிள் கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணியுமே ரசம் முடிச்சுட்டு சாதம் பொரியல் சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. இப்போது ரோகிணி விஜயா கிட்ட ஆண்டி நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகணும், கிளைண்ட்டை மீட் பண்ணணும், எனக்கு முக்கியமான ஒர்க்கும் ஒன்று இருக்குது, நான் போயிட்டு வந்துடுவா, நீங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்ன செய்ய சொல்கிற, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் இருக்கிற வீட்டில் உள்ள மொத்த வேலையும் பார்த்துருமா, என்னால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸுக்கு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி கிளம்பி கிருஷை பார்க்குறதுக்காக வராங்க. கிருஷ் வந்ததுமே கிருஷ் நம்ம ரோகிணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏம்மா ரொம்ப நாளாச்சு நீ என்னை பார்க்க, நம்ம தீபாவளிக்கு எல்லாருமா சேர்ந்து பாட்டி ஊருக்கு போயிருந்தோம், அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லை, ஏம்மா என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிருஷ், நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என் கூடவே இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், என்னை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கிருஷ், தேவையில்லாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் நான் கோவமாக உன்னை திட்டிட போகிறேன், சரியா, கிளம்பு, நீ கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு கொண்டு நம்ம கிருஷுக்கு கொஞ்சமாக ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறையவே ஹெவி ஃபீவராக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ரோகிணியுமே தலையை கீழே போட்டுக்கிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிருஷுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர வழியில் எங்கே நம்ம முத்து கிருஷையும் கிருஷோட பாட்டி ரோகிணி மகேஸ்வரி இவங்க 4 பேரையுமே ஒன்றா பார்க்குறாங்க. என்ன இந்த பார்லர் அம்மா கிருஷு கையை பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கிருஷோட பாட்டி மகேஸ்வரி எல்லாருமே இந்த பார்லர் அம்மா கூட எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கே தான் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம
கிருஷும் ரோகிணி எல்லாருமே ஒரு ஆட்டோவில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே நம்ம முத்துவுமே வராங்க. இப்போது ரோகிணி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம முத்துவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. உடனே மகேஸ்வரி வீட்டுக்குள்ளே போன உடனே இங்கே பாருக்கல ரோகிணி, நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் கிருஷை தனியாக விட முடியாது. பாவம் நீ அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆசைப்படுறான்டி. ஏன் நீ இப்படி கொஞ்சம் கூட பிள்ளையோட மனசை புரிஞ்சிக்காம உன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. பேசாமல் மீனாக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ எல்லார்கிட்டேயுமே சொல்லிடு. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. கிருஷு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன கிருஷு கூடவே இருக்கணும், பாசம் அது இதுன்னு என்னென்னமோ பேசுது இந்த மகேஸ்வரி. பார்லர் அம்மா எதுக்கு கிருஷை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம முத்து. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடுன்னு வேற சொல்லுது இந்த பொண்ணு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கிருஷோட பாட்டியுமே ஆமாரோ கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்து. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு அம்மா இங்கே பாருமா, தேவையில்லாமல் என்கிட்ட அட்வைஸ் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணாத. எனக்கு எப்போ தோணுதோ அப்போது கிருஷி தான் என் பிள்ளை, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பக்குவமாக நான் மனோஜ்கிட்ட எடுத்து சொல்லி மனோஜ் ஏற்றுக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தால் தான் நான் அந்த விஷயத்த கூட சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம். இப்போது நான் எடுத்தவங்க அவத்தோன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? மனோஜ்கிட்ட நான் பேசி அவனை என் பக்கம் சாய்க்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்தவே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிருஷோட பாட்டி இருந்துட்டு கல்யாணி, அது எப்படி கிருஷு அதுக்குள்ளே வெடன்னு வளர்ந்து அவனுக்கே ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிடுவாண்டி. அப்போவா சொல்ல போகிற? அப்போ சொல்லி என்னடி பிரயோஜனம்? பெத்த பிள்ளை கூட இருக்கணும்டி, அவன் பாசத்துக்கு ஏங்குறான்டி. இதெல்லாம் நான் உனக்கு எப்படி தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நான் எல்லா விதத்துலேயும் சொல்லி பார்த்துட்டேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்படி பண்ணி தான் அந்த மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த மீனா எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தா. அப்புறம் சரி நான் தான் அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் செத்துருவோம், எங்கள் உயிரே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷுக்காக அவள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உண்மையை மறைக்க முடியாமல் அவளால் ஒரு மாதிரி ஆயிட்டாவ ஒரு மாதிரி அந்த விஷயத்தவே மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால் வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியல. முத்து மேலே எல்லா பழியையும் தூக்கி போட்டுட்டு அவள் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா. எத்தனை நாளைக்கு இந்த மீனா அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சிட்ருப்பான்னு தெரியல. எப்போ வேணாலும் அவள் உண்மையை வெளியே சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கெல்லாம் அவள் அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுமா. இப்போவே அந்த முத்து மீனா மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அவள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றாத. ஏற்கனவே எனக்கு நிறைய வேலை இருக்கும். இப்போது அந்த மீனா வீட்டை விட்டு போனதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கு நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. வேறு வழியே இல்லையே. மீனா திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷயத்த சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வராத வரைக்கும் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடுது. முத்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த பார்லர் அம்மா எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கு, நம்ம குடும்பத்தவே ஒட்டு மொத்தமாக ஏமாத்திருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அதுவும் இல்லாமல் கிருஷு தான் ரோகிணியோட குழந்தைன்றதை தான் இப்போ வரைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த பார்லர் அம்மாவை இப்படி சும்மா விடவே கூடாது, நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்கு, இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அவங்க வீட்டில் எல்லார் முன்னாடியும் நிற்கிறாங்க. இங்கே முத்துவை பார்த்த நம்ம ரோகிணிக்கு யமனாவே பார்த்த மாதிரி இருக்குது. மரண பயம் பீதியில் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம கிருஷோட பாட்டியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான். என்னை எத்தனை டைம் நீங்கள் அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பீங்க. கிருஷுக்காக நாங்கள் எத்தனை டைம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருப்போம். எத்தனை டைம் உங்ககிட்ட இருந்து அசிங்கப்பட்டு போயிருப்போம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் எங்களை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களை உங்கள் கூட பேச விடாமல் கிருஷி கூட பழக விடாமல் துரத்திருக்கீங்க. இப்போ எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் பார்லரம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இத்தனை வருஷமாக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க நீ எவ்வளோ பெரிய ஆள். அப்பாப்பாப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படியெல்லாம் ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல்
எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நான். மலேசியா மலேசியா மாமா 300 400 கோடியில் எனக்கு சொத்து சோகம் இருக்குது அப்படின்னு என் அம்மாவை எப்படியெல்லாம் ஏமாத்தினேன். என் அம்மா கொஞ்சம் பணம் ஆசை பிடிச்சவங்க தான். அதுக்காக இல்லாத எல்லா பொய்யும் சொல்லி என் அம்மாவை ஏமாத்தினேன். அதுவும் ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. சரி இதானே ஏதோ மன்னிச்சு விட்டாச்சுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு வச்சா நீ என் அண்ணன் ஓடுகாலி வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைக்கிறியே. பாவம் அவன் படிச்சிருக்கானே தவிர கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை. உன்கிட்ட நல்லா ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்கான், முட்டாளாக இருந்திருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முத்து இங்கே பாருங்க முத்து, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து போய் அதான் எல்லாத்தையுமே எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டே அப்புறம் என்ன வந்து போயின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு முத்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க முத்து, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். இங்கே பாருலம்மா, நீ என்கிட்டலாம் எதுக்காக எடுத்து சொல்லணும்? தேவையே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு உன்னை அதாவது தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சுல என் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். என் அம்மா கிட்ட, என் அப்பா கிட்ட, என் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். அப்போ தான் உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. என் பொண்டாட்டி மீனா பாவம், அவளுக்கு பொய் சொல்லலாம் தெரியவே தெரியாது. மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் எல்லார்கிட்டையுமே மறைக்கிறோமே, நம்ம உண்மையாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வீட்டிலே இருக்க முடியாமல் வீட்டை விட்டே வெளியே போயிருக்கா. எல்லாம் யாருக்காக? உனக்காக. உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவள் வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டு அவள் போயிருக்கா. நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். குடிக்கவே இல்லை, குடிச்சேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிருக்கா. பாவண்டி அவளுக்கு உன்ன மாதிரியெல்லாம் போய் பேசவே தெரியாது. குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே உண்மையாக தான் இருக்கா. அதனால தான் அவளால் அந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவை பற்றியுமே இங்கே நம்ம முத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க முத்து, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. தயவு செஞ்சு அதுக்கு என்ன காரணம், நான் எதுக்காக போய் சொன்னேன், அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்குது முத்து. தயவு செஞ்சு அந்த ரீசனை நீங்கள் கேளுங்க. என்னுடைய சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமான நிலையில தான் இருந்தது. ப்ளீஸுங்க, என் வாழ்க்கையை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டவே பாரம்மா, எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் நான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். இத்தனை நாளாக எல்லாரையும் நீ ஏமாற்றிக்கிட்டு இருந்த, ஆனால் நான் ஏமாற்றணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. எதுக்காக நான் ஏமாத்துறோம்? எனக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிறது, திருடுறது, இந்த மாதிரி பழக்கமெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பயங்கர கோவமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம முத்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மீனா இந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு தான் நீ இப்படியெல்லாம் இருந்தியா? காரணமே இல்லாமல் கோவப்பட்டியா? அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டே போயிட்டே மீனா, நான் எவ்வளவோ குடிச்சிட்டு உன்னை எத்தனையோ டைம் தொந்தரவு பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அப்போ கூட நீ வீட்டை விட்டு போகலை. ஆனால் இந்த ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கல. சரி, நான் உன்னை அப்புறமா வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என் அம்மா கிட்ட போயிட்டு புத்தியில் உரைக்கிற மாதிரி நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்ல போகிறேன் மீனா. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். என் அம்மா பணக்கார மருமக, பெரிய ஆர்டரெல்லாம் பிடிச்சி கொடுக்குறா. மனோஜுக்கு இவ தான் பெரிய ஆலமரம் வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தது. இப்போது அவளோட சுயரபம் என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே எடுத்து சொல்ல போகிறேன் மீனா. நான் எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரேன் மீனா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அப்படியே தனக்கு தானே பேசிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்யா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. ஏன்னா நம்ம மீனா நினப்பு தான். மீனா அக்காக்குள்ளே என்ன மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, எதுக்காக அக்கா இப்படி இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் மாமா கிட்டே எதுக்காக கோச்சிக்கணும், எப்படி அக்கா மனசில் உள்ளதை கண்டுபிடிக்கிறது, அக்காவை எப்படி சரி செஞ்சு மாமா கூட வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி தாமே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போது இங்கே அதாவது நம்ம சிந்தாமணியோட பொண்ணு வராங்க. என்ன சத்யா, எப்போ பாரு நீங்கள் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கீங்க, வாங்க நம்ம காஃபி ஷாப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பொண்ணு கூப்பிடவும் உடனே இங்கே நம்ம சத்யா இருந்துட்டு, வேண்டாங்க நிறைய வேலை இருக்குது, இதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி அப்செட்டாகவே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலையை பார்க்க முடியாது. நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம
போயிட்டு உடனே வந்துடலாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சத்யாவுமே சிந்தாமணியோட பொண்ணு கூட காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம சத்யாவுக்கு ஒரு காஃபி, அந்த சிந்தாமணியோட பொண்ணுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம சிந்தாமணியோட பொண்ணு வந்து எப்படியாவது சத்யாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அவங்க அப்செட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம சத்யா மீனா நினப்பிலே தான் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிந்தாமணியோட பொண்ணு வந்து இங்கே பாருங்கள் சத்யா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்க்கு, இதை பார்த்து கொஞ்சம் ரசிங்க, நான் வந்திருக்கேன், என் கூட நல்லா பேசுங்களேன், இல்லை வேறு எங்கேயாவது பீச்சுக்கு போகலாமா, இல்லை ஏதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வேலைக்காகலை. அதுக்கப்புறம் சத்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு சத்யா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எப்போத்துலேருந்து தெரியுமா, நீங்கள் எங்கள் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஐடியாலாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அப்போவே நான் உங்கள் ஐடியாவிலும் சரி உங்கள் அழகுலையும் சரி விழுந்துட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உண்மையாகவே சொல்கிறேன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சத்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, நீங்கள் வந்து பெரிய இடத்து பொண்ணு, உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுங்க, இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா சொல்கிறாங்க. அதை கேட்காம நம்ம சிந்தாமணியோட பொண்ணு வந்து சத்யாவோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதாவது ஷோல்டர் மேலே போட்டுக்கிறாங்க. நம்ம சத்யாவுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு சத்யா, நீ மட்டும் என் லவ்வை வந்து ஏற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிறாங்க. சத்யாவுமே லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம சிந்தாமணியோட பொண்ணு சத்யாவோட நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த நேரம் பார்த்து இங்கே சிந்தாமணி கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துடுறாங்க. இது வந்து சிந்தாமணி அக்காவோட பொண்ணு தானே, ஐயோ இவன் என்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஓ மீனாவோட தம்பி, இந்த மீனாவுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது, சிந்தாமணி அக்காவோட பொண்ணு இவன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கே, அது மட்டும் இல்லாமல் இப்படி வெட்ட வெளிச்சத்தில் அந்த பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது, ஐயோ என்னென்னமோ நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி கூட வேலை செய்கிறவங்க சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணியுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், அக்கா இங்கே என்ன நடக்குது தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நடக்குது சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அதை நான் எப்படிக்கா என் வாயால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வாயால் சொல்லாமல் வேற எப்படா சொல்ல முடியும், சொல்லி தொலையண்டா, ஏன்டா என்னையும் பதட்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துக்கா உங்கள் பொண்ணு ஏன் பொண்ணு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா ஆமாம், உங்கள் பொண்ணு ஒரு பார்க்கில் ஒரு பையன் கூட ஒன்றா உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என் பொண்ணை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அவ்வளோதாண்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம அந்த பையன் அதாவது சிந்தாமணி கூட வேலை செய்கிறாங்களா, அவங்க இருந்துட்டு, அக்கா உண்மைதான்க்கா சத்தியமாக அடித்து சொல்கிறேன், அது கூட அந்த பையன் யார் தெரியுமா, யாருடா அவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனாவோட தம்பிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிந்தாமணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ கிளம்பி இப்போவே உடனே வா, எங்கக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பக்கத்தில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சிந்தாமணி கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுமே இங்கே நம்ம சத்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சிந்தாமணி போயிட்டு நிற்கவும், சிந்தாமணியை பார்த்தா அவங்க பொண்ணு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன கண்ணு இதெல்லாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பரதேசி பையன் கூட என்ன இப்படி ஊரை சுற்றிட்டு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்ல இடத்துல உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா நீ என்னடா இந்த பிச்சைக்கார பையன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குது, சும்மா தான் வந்தியா இல்லை எப்படி லவ் பண்ணிட்டு தொலைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே அவங்க பொண்ணு இருந்துட்டு, அது வந்து அம்மா இது விஷயமா உங்ககிட்டே பேசணும்னு நினச்சேன், நான் இப்போ தான் இவர்கிட்ட லவ்வே சொன்னேன், இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவர் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இவருக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணிங்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சிந்தாமணி பயங்கரமாக கோவத்தில் பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. உடனே சத்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே பிச்சைக்கார நாயே, நீ ஏதாவது பேசுன அவ்வளோதான், இங்கே பாரு கண்ணு,
வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட பொண்ணை அவங்க ரொம்பவே கோவமாக கையை பிடிச்சி இழுத்து தரன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருமா, அவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் அவன் யார் தெரியுமா? மீனாவோட தம்பி. அந்த மீனாவே 5க்கும் 10க்கும் நம்மளை எதிர்த்து நமக்கு வர ஆர்டரை எல்லாத்தையுமே தட்டி பறிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குவ. அப்படிப்பட்ட ஒரு கூட பிறந்த தம்பியவா நீ லவ் பண்ணியிருக்க? இங்கே பாருமா, அவன்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராசாவாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருமா, அவன் வேண்டாம். சொல்லு என்கிட்ட, உன் வாயாலேருந்து சொல்லு, எனக்கு அவன் வேண்டாம்மா, நீங்கள் சொல்கிறவங்களவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி கேட்கவும், அவங்க பொண்ணும், இங்கே பாருமா, நீ என்ன தான் பண்ணாலும் நான் அவனை மறக்கவே முடியாது. அவனை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேம்மா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லணும்? கண்டிப்பாக நான் சத்யா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அவனோட தான் கல்யாணமே எனக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கவும், பல்லார் நாலு அறைய விட்டு ரூமில் விட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே சிந்தாமணி பயங்கர கோவமாக மீனா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஏ மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. இங்கே நம்ம அண்ணாமலை, அதுக்கப்புறம் விஜயா, இவங்க எல்லாருமே வராங்க. வந்ததுமே நம்ம விஜயா இருந்துட்டு, என்ன சிந்தாமணி இம்பிட்டு கோவமாக இருக்கீங்க? என்ன திருதுப்புன்னு வீட்டு பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் மாஸ்டர், உங்கள் மரியாதைக்காக தான் நான் போலீஸை கூட கூப்பிட்டுட்டு வராமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க சிந்தாமணி, இந்த வீட்டில் மகாராணி ஒருத்தி இருக்காளே மீனாவோட தம்பி என் பொண்ணை லவ் பண்ணுறானா. என் பொண்ணை பேசி மயக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் இப்போது ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது. அந்த பிச்சைக்கார குடும்பத்துலலாம் என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? என் பொண்ணு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவள் படிப்புக்கும் எப்பேற்பட்டதை மாப்பிள்ளையை நான் கொண்டு வருவேன் தெரியுமா? ஆனால் போயும் இந்த மீனாவோட தம்பிக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? 2ம் லவ் பண்ணுதுங்க. ஏங்க அந்த மீனா கிட்ட நான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட, ஏங்க பார்த்திக்கலாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தருமே அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இப்படி தாங்க இருக்காங்க. இந்த மீனா நம்ம குடும்பத்தில் வந்து வாக்குப்பட்டுட்டா எப்படியோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல். நம்ம வீட்டுக்கு வந்து இப்போது ஓஹோன்னு இருக்காவ. அதே மாதிரி அவங்க தம்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்கா போல், சிந்தாமணியோட பொண்ணை கரெக்ட் பண்ணு, பெரிய இடத்துல கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னா உன் வாழ்க்கையும் சேர்த்து அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவா போல். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவோட குடும்பத்தையும் மீனாவையும் ரொம்பவே தப்பாக அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பார் விஜயா, நீ இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனாலாம் என்றைக்குமே அப்படி சொல்லி கொடுக்குற ஆளு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்படுறவ மீனா கிடையாது. உடனே சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, 2 பேருக்கும் பிடிச்சி போய் லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்கணும். நீங்கள் என்னடானா கத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா இப்போது இங்கே இல்லவும் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன். நேற்று தான் எனக்கு இந்த விஷயமும் தெரிய வந்தது. சரி இன்றைக்கி வந்துட்டுருப்பாள என்னவோன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். எதுவாக இருந்தாலும் நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கோவமெல்லாம் படாதீங்க. 2 பேருக்கு மனசுமே பொருந்திருக்கு. 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம தான் என்ன ஏதுன்னு நல்லது பண்ணி வைக்கணும் பேசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. போயும் அந்த பிச்சைக்கார குடும்பத்துலையா என் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், வார்த்தைக்கு பிச்சைக்கார குடும்பம்லாம் சொல்லாதீங்க. உங்களை மாதிரியே அவங்களும் பூ கட்டி பூ வியாபாரம் செஞ்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை விட அவங்க நேர்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்தாமணி, நீ எல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் போயிட்டு அந்த மீனாவை நாக்கு பிடுங்குற மாதிரி கேளுங்க போங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணியுமே மீனாவை பார்த்து பேசுகிறதுக்காக இப்போது மீனா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை விஜயாவை பயங்கரமாக திட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா? இப்படி வெளியாளுங்கிட்ட தன்னோட மருமகளை அப்படி தான் விட்டு கொடுக்குறதா? அது மட்டும் இல்லாமல் மீனா மேலே எந்த தப்புமே இல்லை. எதுக்காக அவங்க மீனாவை நறுக்குன்னு கேட்கணும்? என்ன அவங்க மட்டும் பெரிய பணக்காரியாவா இருக்காங்க? எல்லாம் பூக்கட்டி தானே வியாபாரம் பண்ணுறாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும். அவங்கள மாதிரி 4 பேர்கிட்ட 4 பேர் வயிற்று அடிச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மீனா. நீயும் கூட சேர்ந்து அவங்களுக்கு செயின் சக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சிந்தாமணி மீனாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. சிந்தாமணியை பார்த்ததுமே இங்கே மீனா இருந்துட்டு, நீ எல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் கண்ணு.
எதுனா சாப்பாடு இருந்தால் போடு, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் தம்பிக்காரனை நீங்கள் எதுக்காக வேலைக்கு அனுப்புகிறீங்க? முதலாளியோட பொண்ணவே கரெக்ட் பண்ணு, அப்போ தான் மொத்த கம்பெனியவே நம்ம வளைச்சி போட்டுடலாம், நம்ம நல்லா பெருசாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறீங்களா நீயும் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி பயங்கர கோவமாக பேசுவோம். இதை கேட்டதுமே மீனாக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சிந்தாமணி, நாங்கள் எதுக்காக அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தானே என் பொண்ணை உன் தம்பி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே லவ் இருந்தாலுமே உங்கள் பொண்ணு தான் என் தம்பியை லவ் பண்ணியிருப்பா, மற்றபடி என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என் பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு, எவங்க அடித்தாலும் லவ்வை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே பார், உங்கள் குடும்பத்திலலாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என் பொண்ணை பெரிய பணக்கார வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார், உன் தம்பிக்கு சொல்லி வை, உன் தம்பி மட்டும் என் பொண்ணு கூட இன்னொரு நாளைக்கு சுற்றுறத பார்த்தேன், அவ்வளோதான், அந்த இடத்துலையே உன் தம்பி வெட்டி பொலி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்கள் பொண்ணை ஃபஸ்ட்டு அடக்கி வைங்க, நாங்கள் எங்கள் தம்பியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க.